அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு அதிசார பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு, அதாவது ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு பலன்களை உங்களுக்கு இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு அமைப்பாக இருக்க போகுதுங்க. காரணம், குரு உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதி. இன்னொன்று பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு அட்டமாதிபதியும் இந்த குரு தான். அப்போது இந்த லாபாதிபதி அப்படின்னா லாபம், ஒருத்தர் என்னதான் ஒரு வேலை செஞ்சாலும், இல்லை சொந்த பிஸ்னஸே செஞ்சாலும், இல்லை நம்மக்கிட்ட ஒரு பணமே இருந்தாலும், அந்த பணத்தை வச்சு நம்மளுடைய வருமானத்தை வச்சு ஒரு லாபகரமான சில செயல்பாடுகளை செய்தால் மட்டும்தான் நம்மளுடைய பொருளாதாரங்கிறது வளர்ச்சி அடையும். அப்போது உங்களுக்கு இந்த லாபாதிபதி 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி உச்சா பலம் அடைய போகிறாருங்க குரு. அப்போது 3ஆம் இடம்ங்கிறதுங்க அதாவது நம்மளுடைய உபஜயஸ்தானமானியா, அதாவது முயற்சி ஸ்தானம். இந்த முயற்சி ஸ்தானங்கிறது நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய சிந்தனைகள். அது மட்டும் கிடையாது, ஒரு விளையாட்டுத்துறை. அதே நேரத்தில் எந்த ஒரு பயணத்தை குறிக்கக்கூடிய, நம்ம ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போய் ஒரு வேலை செய்கிறது, ஒரு உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை நம்ம ஏற்படுத்திக்கிறது, இதெல்லாமே இந்த 3ஆம் இடத்துக்கு சார்ந்ததாங்க. அப்போது அந்த இடத்துல உச்சபலம் அடைகிறார் லாபாதிபதி. அப்போது லாபம் அடையணும்னா நம்ம முயற்சி எடுப்போம். அப்போ அந்த முயற்சி ஸ்தானத்தில் லாபாதிபதி 3ஆம் இடத்துல வரும்போது கண்டிப்பாக இது ஒரு அற்புதமான உங்களுக்கு ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுதுங்க. எது வரைக்குங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அதாவது டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும், அப்போது ஒரு 47 நாட்கள் இந்த குரு பகவான் அதாவது 3ஆம் இடத்துல தான் பயணிக்க போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா இந்த குரு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்வை, அப்படின்னா 7ஆம் பார்வையாக 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அப்போ 7ஆம் இடங்கிறது ஒருத்தருடைய வாழ்க்கையில் கலஸ்திரஸ்தானம்னு சொல்லுவோம். கலஸ்திரஸ்தானம் மட்டும் கிடையாதுங்க, அதாவது ஒரு நண்பர்களை இணைக்கிறது, அது மட்டும் இல்லாமல் ஒரு கல்வி சார்ந்த விஷயங்களை நம்ம படிக்கிறது. அதே சமயத்தில் இந்த 7ஆம் இடங்கிறதாங்க ஒருத்தருடைய வாழ்க்கையை, அதாவது ஒரு பார்ட்னர்ஷிப்பை, கூட்டாளிகளை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடம். அப்போது இந்த இடத்துல இந்த குரு பார்வை, அந்த 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் பாவகத்தை பார்க்குறதுனால, அப்போது அந்த இடத்துல பார்த்தோம்னா கணவன் மனைவிக்குள்ள ஏற்கனவே ரிஷபராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் சில சந்தர்ப்பங்கள், தேவையில்லாத சில மனக்குழப்பங்கள் ஏற்பட்டது பார்த்தீங்களா. நல்லா இருந்தோம், அன்பாக இருந்தோம், ஒற்றுமையாக இருந்தோம். ஆனால் சமீப காலமாக பார்த்தோம்னா சிறு சிறு பிரச்சனைகள், மன அழுத்தங்களை கொடுத்துட்ருக்குது. அது மற்றவங்களோட நம்மளுடைய குடும்பத்துக்குள்ள ஒரு தலையீடுகள்னால சில பிரச்சனைகள் ஏற்படலாம். சிலருக்கு பார்த்தோம்னா, அதாவது நம்மளுடைய பொருளாதார அடிப்படையில் குடும்பத்தில் ஒற்றுமைகளை சிதறி போகக்கூடிய அளவுக்கு உருவாகியிருக்கு. இந்த மனப்பற்றுதல் இல்லாமல் எவ்வளோ நம்ம பிரியமாக பாசமாக வச்சுருந்தாலும் சூழ்நிலை தாங்க ஒருத்தரை நல்லவங்களை கெட்டவங்களாக்குறதும், கெட்டவங்க நல்லவங்களாக மாறுறதும், அதே நேரத்தில் நம்ம தவறாக புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இதெல்லாமே உருவாக்குறது நேர காலங்களை வைத்து தாங்க. அப்போது உங்களுக்கு இந்த சமீப காலமாக உங்களுடைய பிரச்சனைகள் ஏற்பட்ட சில இன்னல்கள்னால தன் குடும்பத்தில் ஒரு மன அமைதியை இழந்த சூழ்நிலைகள் மாறக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக இது உருவாகும். சிலருக்கு பார்த்தோம்னா பண விஷயத்தில் நெருக்கடிகள் இருந்தது பார்த்தீங்களா. கடன் வாங்காத நபர்களை தான் நம்ம கடன் வாங்க மாட்டோம், ஆனால் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகியிருக்கும். அது எந்த மாதிரி ஆகியிருக்கும்னா, திடீர்னு ஹாஸ்பிட்டல் செலவு வர்றது, இல்லையா நம்ம அடுத்தவங்கக்கிட்ட ஒரு உதவி கேட்டாங்கன்ட்டு நம்ம பணத்தை கொடுத்து அந்த இடத்துல ஏமாறுறது, இப்படியாப்பட்ட சில சூழ்நிலைகள் எல்லாம் வந்திருக்கும். அதனால் நமக்கு பண நெருக்கடிகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. சிலருக்கு அதாவது தூர பிரயாணங்கள் போயிருப்பீங்க, ஒரு வேலைக்குன்னு போயிருப்பீங்க. அந்த இடத்துல நல்ல வேலைகள் நல்லா சிறப்பாக இருந்திருக்கும். கடைசியில் பார்த்தோம்னா அங்கே சம்மந்தமில்லாத சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். அதனால் இன்னொரு இடத்துக்கு போகிறது, இந்த வேலை இழந்து வீட்டில் இருக்கிறது. ஏன்னா நம்மளுடைய தகுதிக்கு மீறி நம்ம யாருக்கிட்டையும் போய் நிற்க முடியாதுங்க. ஏன்னா ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் அதாவது தனராசின்னு சொல்லுவோம். ஆனால் காலபுருஷ தத்துவத்தில் 2ஆவது வரக்கூடிய ராசி உங்களுடைய ராசி தாங்க. நீங்கள் எப்படின்னா
பணத்தை சேர்க்கறதுலையும் நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறக்கூடிய அளவுக்கும் அடுத்தவங்களை எதிர்பார்க்க மாட்டீங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அது போதும். நம்மளுடைய எண்ணங்கள் என்ன, நமக்கு ஒரு வீடு வேணுமா, கண்டிப்பாக சம்பாரித்து வாங்கியே ஆகணும். இதுதான் உங்களுடைய நோக்கமாக இருக்கும். நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க கஷ்டப்படாமல் நல்லா இருக்கணும். நாம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நாம் உழைக்கலாம் அப்படின்ட்டு எவ்வளோ தூரமானாலும் பார்க்க மாட்டீங்க. எவ்வளோ தூரத்தில் போய் வேலையும் செய்வீங்க. குடும்பத்தை பிரிஞ்சு போய் தூரமாக போய் வேலை செஞ்சிட்ருப்பீங்க. சிலர்லாம் பார்த்தோம்னா ஏதோ ஒரு சூழ்நிலையில் பார்த்தோம்னா நம்ம ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறோம், ஒன்றா இருக்க முடியலையே. ஆனால் இங்கே வந்து கஷ்டப்படுறோம், ஆனால் அதுக்குண்டான பலன் இல்லையே. நம்ம குடும்பம், அதான் நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாரையும் வேணும்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய குணமே அதுதான். எல்லோரும் வேணும்னு பார்த்த நமக்கு நம்மளை பயன்படுத்திக்கிட்டாங்க. நம்மளுடைய பணத்தை முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு எல்லாமே கொடுத்து அவங்களெல்லாம் ஒரு பொசிஷனில் வச்சு அழகு பார்த்துட்டோம். ஆனால் இன்றைக்கி நாம் வந்து தனிமரமாக நின்றுட்டுமே. ஆனால் நம்ம தேவைக்கு இன்றைக்கி வருமானம் சரியாக கிடைக்கலையே, இருந்த வேலை பிரச்சனையாக இருக்குது, அடுத்தவங்களை நம்பி நம்மளை துரோகம் பண்ணிட்டாங்களே, இதெல்லாம் ஓடுங்க மனசில். சரிங்களா? இந்த மாதிரிலாம் அனுபவிச்சிருப்பீங்க. சரிங்களா? ஆனால் அனுபவிச்சாலும் என்னென்னா ஒரு தைரியம். எப்படியானாலும் சரி, என்னாலும் சரி, நாம் அடுத்தவங்கள நம்ம வாழ வச்சோம், நம்ம குடும்பத்தை வாழ வைக்க முடியாதா? எப்படியாவது நம்ம சாதிக்க முடியாதா? கடவுள் இருக்கிறார், கண்டிப்பாக நம்மளுடைய உழைப்பு இருக்குது, தன்னம்பிக்கை இருக்குது. எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் இதை மாற்றக்கூடிய ஒரு பலம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நீங்கள் கடந்து வந்துட்டுருப்பீங்க. சில நேரங்களில் பார்த்தோம்னா சரியாக தூக்கம் வராதுங்க, பல சிந்தனைகள் ஓடும். அதை செய்யலாமா, அப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமா அப்படின்னு எண்ணங்கள் வரும். ஆனால் அது காலையில் எந்திரிச்சு செய்யலாம் நினைப்பீங்க. ஆனால் அடுத்த நாள் பார்த்தோம்னா அந்த வேலையை முழுசாக செஞ்சு முடிக்க முடியாது, இல்லையா அந்த வேலைக்கு போக முடியாது. ஒரு கைக்கு எட்டுற மாதிரியே இருக்கும். ஒரு வேலையே எடுத்துக்கலாம், ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம், ஓகே ஆயிடுச்சு, ஃபஸ்ட் ரவுண்டு ஓகே, செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டு, சம்மந்தமே இல்லாமல் கூப்பிட மாட்டாங்க. வேலை அதாவது ரைட்டு கேரண்டி கிடைச்சிரும் அப்படின்னு நம்பிட்டு இருப்போம், பார்த்தோம்னா கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த குரு பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறார் 9ஆம் பார்வையாக. அது ஒரு அற்புதம். இன்னொன்று பார்த்தோம்னா 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். சரிங்களா? பாக்கியஸ்தானங்கிறது என்ன? நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நன்மைகள் உருவாக்கக்கூடிய நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கும் இல்லைங்களா? ஒரு வீடு கட்டணும், அதாவது ஒரு கார் வாங்கணும், நம்மளுடைய நகநட்டு வாங்கணும், நம்ம குழந்தைங்களை இப்படி படிக்க வைக்கணும், இவங்களுக்கு அந்த மாதிரி செய்யணும் அப்படின்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அது எல்லாமே என்னென்னா பணம் நீங்கள் சம்பாரிச்சிருப்பீங்க, ஆனால் எந்த பக்கம் போச்சுன்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி பார்த்தா நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருப்போம், ஆனால் இதிலிருந்து மீண்டு வர முடியுமா அப்படிங்கிறது. சிலருக்குள்ள பார்த்தோம்னா குடும்ப வாழ்க்கையில் சிக்கல்கள் வந்திருக்கும். எப்படின்னா, அதாவது டைவர்ஸுங்கிற அளவுக்கு போயிடுச்சு, பிரச்சனையில்தான் ஓடிட்டு இருக்குது, சரியே வரமாட்டேங்குது, அதாவது இப்படி சட்ட சிக்கல்கள் அனுபவிச்சுட்ருப்பீங்க. ஆனால் இது வந்து பார்க்குறவங்களுக்கு வேடிக்கையாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய மனசில் எல்லாமே தொலைச்ச மாதிரி, தனிமரம் மாதிரி, என்ன நல்லவங்களுக்கு இப்படி ஒரு சிக்கலா, இப்படி ஒரு வேதனையா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருப்பீங்க. ஆனால் ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டையும் வெளிப்படையாக நீங்கள் பேச மாட்டீங்க. நம்மளுடைய கவலைகள் இருந்தாலும் அதையும் கடந்து இந்த கஷ்டத்தை போக்கி நல்ல பொசிஷனுக்கு வருவணும்னுட்டு பாடுபடக்கூடிய ராசி. ஆனால் அப்பேற்பட்டவங்களுக்கு நம்ம இத்தனை சோதனைகளாக நினச்சி வேதனைப்படுறீங்க பார்த்தீங்களா? அந்த வேதனைகளை போக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த குரு அதிசார பயிற்சி. சரிங்களா? இந்த காலம் அற்புதமாக இருக்கும். கடினமான முயற்சிகள் எடுங்க, கண்டிப்பாக வளமான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பயிற்சி தான் இந்த குரு பயிற்சியாக இருக்கும். இப்போ சொன்னது வந்து கோச்சார பலன். இந்த கோச்சாரங்கிறது ராசியை வச்சு நம்ம சொல்கிறோம். இருப்பினும் நம்ம லக்னத்தை நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா ராசிங்கிறது அதாவது உடல் மாதிரி, அதாவது லக்னங்கிறது உயிர் மாதிரி. அப்போது உயிர் மாதிரி இல்லை, உயிர் தாங்க. அப்போது அந்த லக்னம் என்ன, அதில் நம்ம குரு பகவான் எந்த மாதிரி பலம் பெற்றிருக்கிறாரு, என்ன திசா புத்தி நடக்குது, திசா புத்தியில் எந்த சாரம், எந்த பலாபலம் நடந்துட்டு இருக்குதுங்கிறது நம்ம ஒரு முறை உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கணும். சரிங்களா? நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட முயற்சிகளுக்கு எந்த மாதிரி ஒரு சாதகமான அமைப்புகள் இருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு புதிய விதமான முயற்சிகள் எடுங்க. இந்த குரு அதிசார பயிற்சி உங்களுடைய அற்புதமான வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.